கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வென்று ஆட்சியை பிடித்தது. அங்கு சித்தராமையா முதலமைச்சராகவும் DK சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் உள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த மாதம் 26ஆம் தேதி மற்றும் கடந்த 7ஆம் தேதி என தலா 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக கர்நாடக பாஜக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் அனிமேஷன் வீடியோ ஒன்றை வெளியிட்டது. அந்த வீடியோவில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியில் SC, ST மற்றும் OBC பிரிவினருக்கான நிதி சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதாக கூறியுள்ளது என்பதை குறிக்கும் வகையிலான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக கர்நாடக காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து பெங்களூரு ஹைகிரவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் கர்நாடக சமூக வலைதள பிரிவு கன்வீனர் பிரசாந்த் மகனூரை நேற்று போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு அவர் போலீஸ் நிலையத்தின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவுரையின்படி அனிமேஷன் வீடியோ வெளியிட்டதாக பாஜகவின் IT விங் பொறுப்பாளர் அமித் மாலவியா மீது புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து JP நட்டா மற்றும் அமித் மாலவியா ஆகியோருக்கு சம்மனை அனுப்பிய போலீசார் சம்மன் கிடைத்த 7 நாட்களில் காலை 11 மணிக்கு ஹைகிரவுண்ட் போலீஸ் நிலைய விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக JP நட்டா கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.